இது தொடர்பாக மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் தனியார் மண்டபத்தில் நடந்து வருகிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மதிமுகவில் 3 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. திமுகவுடன் மதிமுகவை இணைக்க 3 பேரும் வலியுறுத்தியிருந்தார்கள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கட்சிக்கு எதிராக கருத்து கூறுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வைகோவிற்கு அதிகாரம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா, இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. குறிப்பாக துரை வைகோவிற்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற அறிவிப்பும் இன்றைய தினம் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திமுகவுடன் மதிமுகவை இணைக்க 3 பேர் மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தி இருப்பார்களும் அவர்களிடம் 10 மாவட்ட செயலாளர்கள் அதே ஆதரவுடன் இருப்பதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. நிலையில் கூடுதல் விவரங்களை பெறலாம். களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போதைய விவரங்கள் என்ன? மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் சற்று முன்பு தொடங்கியது. மதிமுக அவைத்தலைவர் திருப்பூர் சு துரைசாமி தலைமையில இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் துரைசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர் மல்லை செட்டியா உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் மதிமுகவுடைய தலைமை கழக செயலாளராக துரை வைகோவை தேர்வு செய்து ஏற்கனவே தேர்தல் நடத்தப்பட்டு அதில் ஒருமனதாக துரை வைகோ தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2 துணை பொதுச் செயலாளர்களாக ஆடுதுறை முருகனும் திமு ராஜேந்திரனையும் தேர்வு செய்து இந்த பொதுக்குழுவானது ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதே போல துரை வைகோவுக்கு பதவி வழங்குவதற்கு மதிமுகவில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கட்சிக்கு விரோதமாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவிற்கு முழு அதிகாரம் அளித்து இந்த பொதுக்குழுவானது அவருக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இது போன்ற 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவு துரை வைகோ தலைமை கழக செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்கு ஒரு பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்டதை ஒட்டி மதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு ஆரவாரமாக கைதட்டி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல அவருக்கு பதவி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுகவுடைய அவைத்தலைவராக முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய திருப்பூர் சு துரைசாமி இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட செயலர் புலவர் செவந்தியப்பன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. விருதுநகர் மாவட்ட செயலர் சண்முக சுந்தரம், திருவள்ளூர் மாவட்ட செயலர் DRR செங்குட்டுவன், கழக கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய அழகு சுந்தரம், உயர்நிலை குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வீரபாண்டி, அதே போல சில மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில் உள்ளிட்ட மாவட்ட செயலர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சில முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளாத இந்த பொதுக்குழுவில் மதிமுகவுடைய தலைமை கழக செயலாளராக துரை வைகோ உள்ளிட்ட 2 துணை பொதுச் செயலாளர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். நிச்சயமாக இப்போது அதிருப்தியானவங்க மேல நடவடிக்கை, அது தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்து வெளிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவங்க ஏதாவது வெளியேறி இருக்காங்களா? நிச்சயமாக அதிருப்தியாக கட்சிக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் குறித்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோவிற்கு அதிகாரம் வழங்கி இந்த பொதுக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் இன்னும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலர் வைகோ பேச உள்ளார். பேசும்போது அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக இதில் சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், உயர்நிலை குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சில மதிமுக தொடங்கியதிலிருந்து இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும், ஒருவேளை அவர்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதாவது குழு அமைக்கப்படுமா உள்ளிட்ட ஒரு முக்கியமான முடிவை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது வைகோ அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இருந்த போதிலும் ஒரு தளதளப்புகளுக்கு இடையே எந்தவித ஒரு தளதளப்பும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவானது தற்போது நடைபெற்று வருகிறது. சில அதிருப்தி மாவட்டங்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் தற்போது இந்த கூட்டம் நடந்து கொண்டு வருகிறது. சட்ட விதிகளின்படி, மதிமுக சட்ட விதிகளின்படிதான் இந்த தேர்தலானது நடத்தப்பட்டிருப்பதாக இந்த பொதுக்குழுவில் அந்த கருத்தானது முன்வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் கோகுல். தற்போது விவரங்களுக்கு